அன்ன கோடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் போய் கிடைக்கல. அன்ன கோடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்கு இருந்த மந்தார செடி பூ போல் ஊத்திருந்த என்னத்தை நான் சொல்ல நாளை நீ கொள்ள நாட்டு கதையோரம் நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாரு என்ன போல இசைச்சாலு யாரும் இல்ல ஊருக்குள்ளே. அன்ன கோடி அன்ன கோடி உன்னை தேடி அத்து பக்கம் நான் போய் வந்து பார்த்த போது மந்தார செடி பூ போல் ஊத்திருந்த ஆபாரம் தோட்டத்தில கூடாரம் போட்டு வைப்பேன் விண்மீனை பிடிச்சி வந்து விளக்காய் ஏற்றி வைப்பேன் வீண பிடிச்சு வந்து விளக்காக ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தனா பாயா விரிச்சு வைப்பேன் உங்களைய நீ தூங்க உங்காத்த வர வளர்ப்பேன் உன்னோட உறக்கத்தில கனவாக நான் வருவேன் கண்ணத்தில முத்தந்தன் காதோர பேசிடுவேன் என்ன நம்ம சொல்ல நினைச்சேன் சந்தனத்தை மட்டும் படிச்சு கட்டி பிடிச்சி உன்னை கொண்ட போற அந்த நாளை தாலி வர வாங்கி நான் காத்திருக்கிறேன். அந்த கொடி உன்னை தேடி அது பக்கம் நான் போய் பார்த்த போது நீ இருந்த மந்தார செடி பூ போல பூத்திருந்த ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டி ஆடடி நதிதனில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி நதிதனில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ. மாப்பிள்ளையானே உன்னாலடி மராஜி கொள் கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ ஆடடி நதிதனில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ. கைதட்டிய 4 பேருக்கு நன்றி, 7 பேருக்கு நன்றி, 8 பேர் 10 பேர் 12 பேர் ஒரு 5 மணி வர மட்டும் இருங்க. ஏன்னா அப்புறமா போயிருங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். கலைஞ்சு போய் ஏ தூங்க மாட்டார் போலைய என்னைக்கா வெள்ளன வீட்டுக்கு போகலாம் பார்த்தேன். என்ன இப்போ பிடிச்ச இந்த வந்துடுறான். ஏதோ கானம் கட்டுறது நம்மிடத்துல தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம். மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையோ சாமி அறையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையோ மண்ட மேல கொண்ட போட்ட மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு
மானம் கட்டது யாரென்று பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும் பார்ப்போம். ஏண்டா சாமியார கூப்பிடுறியா உன் மனைவியை வெட்ட போறியா? இல்ல மனைவி வெட்ட மனம் குறிஞ்சே வந்துருவா. ஹரிச்சந்திராவுக்கு போயிட்டான். சரவண பவ என்னும் பெருமந்திரம் சரவண பவ எனும் திருமந்திரம் அதை நாடும் சொல்வேன். சரவண பவ என்னும் திருமந்திரம் காதல் பரபர காதல் கசக்குதையா, பரபர காதல் கசக்குதையா. டேலாமோ டேலாமோ டேலா டேலா டேலாமோ 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 டேலாம். காரைக்குடி நாடி போய் செட்டில் ஆக போறேன். இங்க வேணா அள்ளி தூக்கிடுவாங்க. காரைக்குடியா டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ டேலாமோ 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 டேலாமோ. கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா, கைகுட்டை காதல் கடிதம் எழுதிய உணர்வா. ஏதும் பெறவில்லை தொடவில்லை நோவிலையும் பெறவில்லை ஐயர் வந்து வார்த்தை வருமா ஆண்டவன் ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும். ஆண்டவன் 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 தரிசனமே அடியார் வேண்டிடும். அனுபவமே ஆண்டவன் தரிசனமே, ஆண்டவன் தரிசனம், ஏடா ஏடா வச்சு பாடுறாப்ல, ஆண்டவன் தரிசனமே. ஏடா வச்சு பாடுறாப்ல. தோன்றிடும் யானே சுடரொளியாலே, தோன்றிடும் யானே சுடரொளியாலே, தூண்டிடும் ஞானே சுடரொளியாலே. மீண்டும் போதும் மெய் அணியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே காலத்தை உருவாக்கும் காரணனே, சபாசியா காலத்தை உருவாக்கும் காரணனே, உந்த நாட்டிய திருக்கோலம் பூரணனே பாரி பூரணனே. அனுபா என பாடுபா என ஓடவா 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 பழனிமலை முருகா முருகா நீ வந்து வரம் எங்களி முருகா. பழனிமலை முருகா முருகா நீ வந்து வர எங்களுக்கு. பழனிமலை முருகா உள்ள நாள் ஒவ்வொன்றும் உள் திருப்புகழ் பாடி உண்மை பொருளால் உண்டனையே நாடி உளநாள் ஒவ்வொன்றும் திரு புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையையே தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையையே தேடி மகிழ்ந்திட வரமொன்றுதான் முருகா மகிழ்ந்திட வரமொன்றுதான் முருகா. பழனி மலை முருகா பழனி திருக்குமரா பழமொன்று எந்தனுக்கு தான் பழமொன்று எந்தனுக்கு தான். ஆ ஆ காலையிலே அட முட்டினி புதுக்கோட்டைக்கு நீ வாராயோ. 12 மணியானவன கடை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ. மக்கள் குடிக்க மாட்ட நல்ல சரக்கு சாப்பிடுவேன். மக்கள் சாப்பிட்டா வாயி வீசு. ஆஹா பக்காடி லெமன் சாப்பிட்டா எலும்பிச்ச பலவாட வரும். சரக்கு
உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளுங்க. அஞ்சரை சுதில சிவரஞ்சனி ராகம் பாடுறது விட்ட சும்மாவா இருக்கு? மேல எங்க இருக்கு? ஒரே பாடுங்களேன் எனக்கு. சரக்கு இந்த கார்த்திகை மார்கழியில் இந்த நாயெல்லாம் அந்த அந்த நேரத்தில் ஒன்று சேருமா. இந்த நேரம் அப்போ ஒவ்வொரு நாய் கடிச்சிக்குமா. கடிச்சிக்கிறக்கையில இப்படி தான் ஒவ்வொரு நாய் கத்துமா. எங்க பாடுங்க ஒரு இடத்துல. இதான் வந்துட்டேன் மாப்பிள்ள வாடா. ஒரு இடத்துல பாடுங்களேன். சரக்கு பாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் இல்ல வணக்கம். வணக்கம். வா வா நா க இம். வணக்கம். வணக்கம். தா வா லை தவளை. தவக்காலை. தவக்காலை. தவக்காலை இல்லைங்க, தவளை. தவளை தவளை. தா தா வா வா லை. ஆளுக்கு நான் பள்ளிக்கூடம் வர மாட்டேன். ஏன் இப்படி சொல்லி கொடுத்தா? டேய், இது என்ன பள்ளிக்கூடமையா? அது ஒப்பிட்டு உங்க மடந்து உபசரி திரும்ப பேசி பார்த்தாலும் உண்பதே அமிர்தமாக கற்பனையோட கடும் பாசி எப்ப பார்த்தாலும் இதே படப்பாயா. உனக்கு மனுஷனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடியா, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இருங்க இருங்க, என்ன இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எப்ப பாரு ஒருத்தர் பேசும்பொழுது ஒரு அறிவாளிக்கு எது அழகு? இருங்க, ஒரு அறிவாளியாகப்பட்டவன் அறிவாளிக்கு என்ன அழகுனா பேச ஒரு அழகு. என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்வது என்றால் பராபரத்திலே பிறந்தோன்றி வரத்திலே சுமந்தோன்றி சத்திலே நாதத்திலே சக்கிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து விந்துவிலே சாசம் முழு சாதத்திலே உத்தரவு ஐவு அப்புராஜ் சுப்பிரமணி லோகு. சுப்பிரமணி லோகம் என்னையா பேசுற? என்ன பேசுற? ஒண்ணு நீ பேச இல்லைன்னா என்னைய பேச விடு. சரி நீங்க பேசுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து தெரிஞ்ச விஷயத்தை நீங்க பேசாதீங்க. பேசக்கூடாதுங்க, அது தவறு. பேசப்படாது எனக்கு நீங்க சட்டம் போடாதீங்க. முதல்ல சும்மா இந்த சவுடால இந்த சவுடால என்கிட்ட பேசக்கூடாது. யாரு இந்த மூக்கந்த மிரட்டல் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். மிரட்டல் உருட்டல் என்ன அதட்னா பயந்துருவாங்க. ஓட்ட முடியாது. ஒரு இடத்துல ஒரு பெரியவர் இடத்துல எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து பேச வேண்டும். நாங்க அறிந்து தெரிந்துதான் நாங்க பேசுறோம். சரி யாரா அது? இவர்கிட்ட பேசுங்கப்பா. இவர் யாருன்னு? யாரா? எங்க பெரியப்பா மையன். டேய் தம்பி, என் பெரியப்பா மையன் மச்சனே. அவங்க வா. அண்ணன்றதா இருக்கணும் பெரிய மாதிரி. ஒரே சின்ன பழ இங்க வடங்க மரியாதை. அட சும்மா வடங்க. ரே இவன் வந்து வாடா போடான்னு யோத்தியா சட்டையை மாத்தி போட்டுக்காண்டாச்சு. தச்சது ஒரு பக்கம் போட்டுருக்க, ஒரு பக்கமா போட்டுருக்கேன் பாரு. நான் எதையும் போடுவேன், எப்படியும் போடுவேன். எந்த ஊர் தம்பி? எங்க வந்த? எதுவும் மணப்பாறை பக்கம். எதுக்கு வந்தியா? என்ன எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். மணப்பாறை பக்கம் ஏர்வாடி 4 வாரம் பிடிச்சி. இல்ல அது உங்க விருப்பம். நீங்க செய்யற வேலையை சிறப்பா செய்யும் தொழிலே தெய்வம். நாங்க செய்வனு திருந்து செய்யணும். அதெல்லாம் செய்ய ஒண்ணும் தப்பு இல்ல. ஒழுங்கா செய்யணும்னு சொல்றாப்ல. ஏய், இந்த மாதிரி பைத்தியத்தை என்ன ஒரு அப்படி கையில காசு இருக்கான்னு பாக்குறேன். வெளியில வச்சா பிட்டிங்க அடிச்சுட்டு போயிறாங்க. ஓ, அதனால உள்ள வச்சிருக்கீங்களா? ஆள் கூட்டம்னா அப்படியே போகாம இருக்கே. ஆமாமா, உங்க முகல கட்டில பாக்குறதுக்கு. ஏய், இந்த பணியிலையும் போகாம இருக்கீங்கன்னா ரொம்ப கட்டிக்காரங்களாப்பா. நான் கூட போயிருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அங்க வரையும் உட்காந்துருக்கீங்களா? கும்பாசம் முடிச்சுட்டு போவா. எங்கப்பா தம்பி? எங்க உட்காந்துருக்காங்க? கோயில் வரைக்கும் உட்காந்துருக்காங்களே. ஆமா உட்காந்துருக்காங்க தான். அங்க ஒருத்தரா இங்க இங்க அப்படி போங்கப்பா. யார் யா நீ? தெரியலையா? நீ தெரியலையா? பெரிய என்ன நீ? என்ன பெரிய ஆளா? தெரியுதா? தெரியலையா? நீ யாருன்னு தெரியுது. அப்புறம் என்ன உன்னோட விலாசம் என்ன? விலாசம் 47 கதவு நம்பர் 3 டேய் கிழக்கு தெரு. இந்த பைத்தியக்கார பையல விலாசங்கிறத அடையாளம். அடையாளம் நீ யாரு என்னங்கறத தெளிவுபடுத்துறது. நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஏய் இங்க வாடா. குண்டு போயில. பொண்டு போயில. குண்டு போயில. யாராது? பெரியப்பா மையன் மச்சனே. பெரியப்பா மையன் மச்சனே. ஏன் இருக்க கூடாதா? அட மானங்கட்டங்களா, பெரியப்பா மையன் எப்பறா மச்சனடாங்க? பெரியப்பா மையன் மச்சனேண்டா. என் பேரு மச்சனே. பேரே மச்சனனா? பேரே மச்சனே. தாங்களா அப்பவே அப்படி எப்படி? கொடூரமா போட் சொல்லிட்டு
போய்கிட்டே இருப்பா. யாரு? ஒரு மாதிரியா நாங்க யார போட்டு தள்ளுவீங்க? யார வேணாலும் போடுவா. இங்க போட்டு தள்ளுறதுக்கு இடம் இல்ல தம்பி. மட்டும் எல்லாம் அந்த தெனாவட்டம் கபையாச்சி கும்பாச்சி கட்டகத்தில் நிற்கும் அவையில் நன்மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குதிப்பறிய மாட்டாதவனே நல்ல மரம்னா கற்றோர் குடி இருக்கக்கூடிய அவைகளே அடர்ந்த கிளைகளோடும் கொம்புகளோடும் காட்டில் இருப்பது நல்ல மரம். கற்றோர் குடி இருக்கக்கூடிய அவைகளே நல்ல விதமா பேச தெரியாதவன் அவர் பேசுறத கேட்டு படுத்துக்கிட்டு கேட்டா கேக்குமாயா? அவன் தான் நல்ல மரம். நாங்க ஆ. இங்க பேசியா அவர்டா உனக்கு என்ன தெரியும்னா அவன் ஒரு ஆளுன்னு அவன் முகரையும் என்ன தெரியாது, படுத்து கிடக்குறது தெரியுது, உட்கார்ந்துருக்க தெரியுது. பேசுகின்ற விஷயத்தை திருப்பி வாங்கி பேசலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏய் வாயாங்க நீ என்ன அங்க போயிட்டு டேய் என்ன அவன்கிட்ட பேசி பாருங்க எனக்கு ஒண்ணுமே பேச மாட்டாங்க பேசுறது. அவர் பேசாம இருப்பாருன்னு. சரி 2 பேரும் பேசுறீங்களா? 2 பேரும் பேசுறாவா? இப்ப நீ ஒண்ணு நான் ஒண்ணு சொல்லும்போது நீ ஒண்ணு சொல்லணும். ஊருக்கு போய் போனாங்க தெரியுமா? ஆமா நிறைய ஊர் போய் வழக்கமா தெரியும். போய் எத்தனை நாடாத்த கருத்துருக்கோம். அள்ளி வச்சு மூடிட்டு போய் அதெல்லாம் தெரியுமாவே இருக்கு. ஊரு போய் நீங்க அப்படி இல்ல நீங்க வந்து பொம்பளை ஜோக்கு பிடிச்சாலே தானே 2 பேரும். எங்கள பாத்தியல நம்ம போய் எங்களை பேசி நீங்க தப்பிச்சு போயிட முடியுமா? மறுபடி இப்படி பேசாது தம்பி மருதமணியே. தேவையில்லாத வேலை. உங்களை எச்சரிக்கை நானு. சும்மா என்கிட்ட பேசி தப்பிச்சு போயிட முடியுமா? உங்கள்கிட்ட இருக்கு என்னடா நீ பைத்திய கலப்பறா? என்ன தெரியும்? என்ன தெரியும் எப்படி பையன்? என்ன தெரியும்னா கேக்குறேன். உங்களை சந்திக்க வந்திருக்கோம் சும்மா வர முடியுமா? சரி வா. எப்பனாலும் எதனாலும் பேசுவான். பேசணும். சும்மா இந்த இப்படி எல்லாம் எங்களை ஓர் பேசணுங்கிற இடத்துக்கு வந்தாச்சுல. பேசுறதா வந்திருக்கேன். பேசி பாத்துக்கோ. பேசி பாப்பா. பேசனா பேசுவீங்க. பேசுவான். என்ன பாப்பா? மானமே நன்னா மனமெல் மீனம். ஏய் டேய் இங்க வாடா குண்டு பேல. என்ன ஒண்ணே பேசுறாங்க ஞாங்கடா. பேசு. இப்ப நான் பேசுறதெல்லாம் இப்ப 2 பேரும் பேசுறேன்னு வை. உங்கள டேய் நாப்படக்க போயிரத்து நபடிக்கு தேடி அனபட வரியாக வாரியரை கூடி பூபலக்க எலிபர புத்திச போட புலவன கலகன அபதர் வரி பரிவி காபுர முனை கைவள மாட்டீர் கவட்டத்துற மக்கள் கால் எடுத்து கொண்டு ஆஜமர்கந்து கைப்பலக்கந்தே பிறகு நாப்பலக்கத்துல விட்டுட்டா. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்படக்கம் வைத்ததோர் கல்வி மடப்பழக்கம் நித்தம் நடைமுறை வயசுல இருந்து கைப்பழக்கம் 10 வயசுல இருந்து கைப்பழக்கம். ஏய் சித்தி அதோ நாரதர் மிஞ்சிட்டேனே உனக்கு மாலை எடுத்து மரியாதை எடுத்துறேனே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் யா சித்திரமும் நாப்பழக்கம் சித்தியோட டேய் 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 சித்தியோட பழக்கமா? ஏண்டா எருமை மட்டும் போல சித்தியோட பழக்கமா? சித்திரம் மட்டும் இல்ல சித்திரம் வையாதி எல்லாமே எனக்கு டேய் சித்திரமும் கைப்பழக்கம் யா சித்திரமும் கைப்பழக்கம். அண்ணே என்ன பேசிட்டு போயிட்டு டேய் 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 ஏய் வா. நீ எங்க வர நில்றா? இப்போ நீங்க 2 பேரும் பேச போறீங்க. நான் பேசுறத அப்படியே திருப்பி வாங்கி பேச போறீங்க. இதுதானா? அவ்வளவுதானே? திருப்பி வாங்கி பேசுறது இது என்ன இல்ல தெரியும்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. என்னன்னாலும் எல்லாம் தெரிஞ்சாலே தானே நீங்க. அப்ப நான் பேசினால தான் நீங்க பேசிடுவீங்களே. எதை பேசுவோம்ல சாமி பேசி பாருங்க. உங்களை சந்திக்க வந்திருக்கோம்னா சும்மா வர முடியுமா? பொம்மன பனைத்து விம்மி போர் முதல் மயங்கி விடும். பேசிட்டீங்கல்ல சொல்லுங்க. ஐயா ஏய் வீட்டுக்கு போய் சொல்லுவோமா? நீங்க வாங்க ராஜா. இங்க பொம்மன படைத்து விம்மி பொறுமதன் வங்கி விடும் சிம்மி சேர படைக்க நான் குருவன் இருக்கேன்மா. செம்மைகளை செய்யாதார் நிர்மயம் சிறு வெட்டி நமக்கும் கண்டு சூது நான் ஒரு படைத்த வரேங்கிறேன். அதெல்லாம் யாருக்கு முத்தி தருபத்தி திறனகை எத்தி கிளை திறமன பத்தி குரு என போதும் அத்திக்கு முக்கட்பர அத்திப்பழமா? டேய் டேய் எங்கடா அவன் வெள்ளை சட்டை போட்டு வர சொல்றாங்க. அவன் முக்கட்பர வர்க்கத்துறது முற்பட்டது கற்பித்திருமர் 30 மூவர் கத்தமரது மடிவேணு 10 தலைவத்தை கிளதோடு ஒற்றை கிளி வத்தி பொருது. என்னடா பேசுற? ஏங்க நீங்க பேசுற 10 தலை கத்தை கிளதோடு ஒற்றை கிளி வத்தி பொருது வட்டப்பகல் வட்டத்துகிறவாக 2 தலை ஆட்டு தலை சரியா பேசுறேனே. அடுத்து பத்தர்கர தத்தை கடமை வச்ச பிறகு குத்த பிறகு தேய்ச்சிட்டா நம்ம தேய்ச்சிட்டா. எங்கடா பேசுற? டேய் என்னடா பேசுற? டேய் ஏய் இதடா டேய்
ஆமாப்பா இங்க உட்காந்து நாள டேய் இந்தாடா டேய் டேய் குண்டு போற எந்திரா முத ஏமாங்க இங்க வாயா இங்க வாடா இங்க என்ன எதுக்குடா வந்தீங்க ரெண்டு பேரும் இங்க வாடா இங்க டேய் டேய் இந்தடா இங்க வாடா இங்க என்னடா ஒண்ணு நீ ரெண்டு பேர் இங்க வாடா இங்க ஏண்டா திருப்புகழ் பேசுனா என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் இங்க வா தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதமை எத்திமனை ஒத்த பரிமளா ஒத்த பரிமளமா தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்தப்பது வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகுடு எழுதாடு திக்கு பரிய கப்பைரம் தொக்கு பரிய குத்துமகம் எத்திரப்படிக்கு திரகட போது கொத்துப்பற கொட்ட கிளவிசை குக்கு குக்கு உத்திப்படி புக்கு படிக்கிற போது போகை இது ஏத்தியா கொஞ்சம் அத்தி ஏய் இங்க வாயா இங்க அங்க போய் என்ன பண்ற விளையாட்டு பொருள் ஏய் முகரையும் இங்க வாயா டேய் முட்டாப்பள அறிவு ஓட்டனே வாடா இது எப்படி இருக்கு நாம தன்னால வந்துருவில்ல உடனே வந்துருங்க முட்டா பையில கிடைக்கல எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடந்தது நன்றாக நடந்தது எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கும் எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும் எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையது நாளை நாளை வேறொருவருடையதாகிறது வேறொரு வடையாகிறது சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறொரு வடையாகிறா நீங்க சொன்னா தானே யோ சொல்லிக்கிறேன் வேறொருவருடையதாகிறது வேறொரு வடையாகிறது நான் அப்படியே பிரிச்சு விட்டுருவேன் என்ன பிடிச்சு விடுற நான் எரும மாடு காலேஜ் வேறொரு வடையாகிறா டேய் இங்க வாடங்க இங்க வாடே நீ வாடா சொல்லு அடிக்காம பேசனா வேறொருவருடையதாகிறது வேறொரு என்ன வேறொரு என்னடா என்ன சொல்லு சொல்லு வேறொருவருடையதாகிறது இந்த தலைவர் புகழைய பாரு இது வேறொருவருடையதாகிறதுன்னு சொல்ல தெரியல ஒரு தலைவர் அவரு என்ன டேய் ரெண்டு பேரு இங்க வர்றா ரெண்டு பையனும் என் முகரையிலே ஒழுங்கு மரியாதையா பைய தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு ஓடி போயிடணும் என்ன எங்கள்கிட்ட இருந்து அன்னைக்கு நாங்க ஏன் கோவப்படாம இருக்கோம் ஏன் இன்னைக்கு எங்க அப்பா என்ன உங்க அப்பா இன்னைக்கு எங்க அப்பா தான் செத்த நாள் அப்பதான் வயசுக்கு வந்த நாள்ரா ஐயோ ஐயோ ரொம்ப முக்கியப்பா அது சரி நீ வா இன்னொரு நாள் அது அது வேறொருவருடையதாகிறது வேறு வட இந்தியா ஆகுது வட இந்தியா ஆகுதா வட ஆகுதுன்னா வட இந்தியாவாகுதுங்கிறாடே வேறொருவருடையதாகிறது யா வேறு வடை ஆகுது வேறு வடை இல்லடா வேறொரு வடையாகிறது சொல்றதே தப்பு வேறு வடை இல்ல என்ன பேசுற சாமி என்ன பேசுற வேறொரு வடையாகலனாடே வேறொருவருடையதாகிறது எங்க சொல்லு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லு பாப்போம் எங்க அண்ணன் தான் சரியா பேசல வேறு என்ன சாமி வேறு வடைங்கிறாரா அவர் நீ சரியா சொல்லுங்க வேறு வடைன்ற வேறு வடை பூந்தி வடை நிக்கிட்டு டேய் பூந்தி வடைன்ற சரி 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 அவர் பீடி குடிக்க முடியாது தீரத்தை குடிப்பாரு ஏய் 5 ரூபா தீரத்தை தர முடியுமா தீப்பெட்டி வச்சிருக்கீங்களா டேய் எரும மாட்டு போயிடலா டேய் வேறொருவருடையதாகிறது சொல்லியா வேறொரு வடையாகிறதுங்க வேறொரு வடையாக இன்னொரு நாள் அது மற்றொருவருடையதாகிறது மற்றொரு வடையாகிறது எங்க அப்பா மற்றொரு வடை இல்லடா மாங்காய் மடைகளா மற்றொருவருடையதாகிறது மற்றொரு உடையாகிறது ஐயோ இவங்கள்ட்ட பேசி நான் மறந்துடுவேன் போல இருக்கு யோ மற்றொருவருடையதாகிறது யா வடையை சரியா பேசுனதுக்கு நன்றி டேய் மற்றொருவருடையதாகிறது மற்றொரு என்ன மற்றொருன்னா என்ன சொல்லிட்டே நினைச்சுக்கங்க இளமையேனும் பூங்காற்று இளையமையன் பூங்காற்று அப்படி சரியா பண்ணடா பாட்டு சரியா பண்ணீங்க இந்த பாடல் இருக்குல்ல இந்த காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் காதல் தீபம் ஒன்று ஏத்தினாலே என் குஞ்சில் என்னடா
இந்த பாடல் பாடினார்ல அவரோட இதையும் ஒரு கோயில். இந்த பாடல் இசையமைச்சார்ல அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். ரஹ்மான் அவர் இளையராஜா அவர் பாடினது அது அவரோட இசையமை. சரிங்க வா. இசையமைப்பாளர் இளையராஜா இருக்காருல்ல அவரோட பொண்ணு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா? பவதாரணின்னு ஒரு பாடகி தெரியுமா? தெரியுமாப்பா? இறந்து போயிட்டாங்களா அந்த அம்மா? அகச்சிறந்த பாடகி, ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவ பேர் தெரியுமா உங்களுக்கு? என்ன பேர்? ஏய் டேய் தம்பி மருதமணி, இந்த இந்த வேலை ஆகாது ராஜா மட்டும் வாங்க. இந்த சமாளி இளையராஜா இருந்தார்ல, இசைஞானி இளையராஜா இருக்கார்ல, மக பேர் என்ன? வேணாங்க அவங்கள ஞாபகப்படுத்தாதீங்க. ஏன்? அவங்க தெய்வத்தோட தெய்வம். அதே வேணாம், அவங்க தெய்வம் சொல்லியா? டேய் அவ்வளவு நல்ல பிள்ளை. நீ பாத்துருக்க? பார்க்கல, பேர் சொல்லு. கேள்விப்பட்டிருக்கேன். நீ கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கட்டும் ராஜா, அவர் பொண்ணு பேர் சொல்லு. இளையராஜாவே தங்கமானவர்ன்றாங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன? அந்த பொண்ணை நம்ம பேசுறதுக்கு நம்ம தகுதி இல்லாத ஆளு. பேரைத்தான் கேட்டேன், சொல்லு. எதுக்குங்க? அவங்களே இல்ல, அவங்க பேரை சொல்லிடலாம். பவதராணி. என்ன ராணி? பவதராணி. பவதராணி இல்லடா, பவதாரணி. சொல்லு. சொல்லு. பவதராணி. டேய் பவதாரணி இல்ல, பவதாரணி. பவதராணி. ப ப வ வ த த ர ர நீ நீ. பவதாரணி. பவராணி. பவராணி இல்லடா. விடுங்க. நல்ல பவரான ராணி. அவன் என்னடா தவளைன்னு சொல்லி கொடுத்தா தவக்காலங்கிறேன். இவன்ட்ட பவதாரணின்னா பவதராணி. அதெல்லாம் பெரிய வாத்தியாட்ட படிச்சாரு. எங்களுக்கு சொல்லி சும்மா இவ்வளோ நகைச்சுவையா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பெருசா பேசுவோம் அப்படி இப்படின்னு தாம் தூம்னு இல்ல. நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன். சரி அவர் டேய் இங்க வா, இங்க வாங்க. இந்த அப்படி பேசுற பேச்சுக்கு தான் அற வாங்கிட்டு போடுறது. ஒடுங்கு மரியாதையா உன்னை பத்தி தெரியல, பேசாம இருக்கா? ஏய் 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 போதும், நிறுத்து. வண்டியை நிப்பாட்டுவான். இதிகாசங்கள் இரண்டு, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். மகாபாரதம் ரெண்டு இதிகாசம் இருக்கா? இந்த ராமாயணம் என்ற இதிகாசத்தை முதலிலே வடமொழியிலே வால்மீகி எழுதுகிறார். ஆமா, நான் சொல்ல எழுதினார். எழுதினாரு. அவர் எழுதியது வடமொழி. அதை தமிழாக்கம் செய்தவர் யார்? சொல்லு. யாரும் கூப்பிட? உன்னை யாரும் கூப்பிடல, வா சொல்லு. வடமொழியில எழுதிய அந்த ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தவர் யார்? ஏன் இந்த பணியில உட்கார்ந்துருக்கீங்க? அவங்க இவ்வளவு நேரமா உட்கார்ந்தா ராஜா இருக்காங்க, நான் அதை கேட்கல. போங்கப்பா தம்பி பதில் சொல்லு. அவரா சொல்லிட்டாங்க. யாரு? அவன் தானா? அவன் எழுதணும்னா டேய் அது தமிழாக்கம். கேள்வி கேட்கிறாருல, மூத்தவன் சொல்லு முதல்ல. கேள்வி மட்டும் கேட்டா என்ன மாட்டி விடுற? தமிழாக்கம் செய்தவர் யாரியா? தமிழாக்கம் யாருன்னா 1940 யாருன்னு தான் கேட்டேன். சொல்லணும்ல. வருஷம் கேள்வியோட சரியாத்தான் சொல்லுவா. எதா இருந்தாலும் உங்களை மாதிரி மொட்டை மொட்டையா பேசிட்டு போக மாட்டான். நான் அதெல்லாம் கேட்கல தம்பி. எழுதினவர் யார்? ஏய் அத கேட்கல. எழுதியது யாருன்னு தான் கேட்கிறேன். 1836. டேய் எழுதியது யார்? அப்படி சொல்லுங்க. அதை தமிழாக்கம் செய்தவர் யார்? கம்பர். விருத்தவன் முன்பாவிற்கு உயர் கம்பன். கல்வியில் சிறந்தவன் கம்பன். கம்பன் விட்டு கட்டுத்தரைக்கும் கவி பாரும்னு சொல்லிருக்காங்க. மன்னவனம் நீயோ வடநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழே போதன் பாடினானே. சோழ மன்னனையை பார்த்த அப்பேற்பட்ட ஆகச் சிறந்த கம்பன் பிறந்த ஊர் எந்த ஊர் சொல்லுவோம்? கம்பன் பிறந்த ஊர்னா வருங்க அந்த சோழ நாட்டிலே திருவனந்தூர்ல பிறந்தார். சோழ நாட்டுல திருவனந்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த கம்பன் எங்க பிறக்கிறாரு? சோழ நாட்டிலே திருவனந்தூர்ல பிறந்தார். தம்பிங்க வாங்க. டேய் பரங்க மாட்டியா? நீங்களாம் எத்தனை படிக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் வாய மூட வைப்போம். எத்தனை படிக்கிறீங்க நீங்க? தம்பி வெள்ளச்சட்டை வெள்ள நீ எத்தனை படிக்கிற?
தம்பி நான் உன்னேதான் ராஜா. எத்தனாவது படிக்கிற? 10வது படிக்கிறியா? 10வதா? ஏய் நான் நம்ப சரி, மாட்டேன்டா. 10வது படிக்கிறானா உனக்கு பாட புத்தகத்துல இருந்து கம்பரை பத்தி இருக்கா பாடத்துல? தம்பி இரியா, கம்பரை பத்தி பாடத்துல இருக்கா? கம்பர்னா யாருன்னே தெரியாதுல? உயிரெழுத்து எத்தனை? ஏய் கம்பரை பத்தி தெரியாதா? அண்ணே உயிரெழுத்து எத்தனை? டேய் சாப்பு சட்டை மண்டையில நான் படிப்படு. உயிரெழுத்து எத்தனை? நான் உன்னெல்லாம் என்ன சொல்றேன், நீ 10வது படிக்கிற இந்த லட்சணத்துல கூட சொன்னாலுங்க. நாங்க தான் பார்த்தாரு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 13. மெய்யெழுத்து 13. அம்மா அப்புறம் 14 ஒண்ணு குறைச்சிக்க வேண்டியானே. சரி, திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள் ஆமா. மொத்தம் எத்தனை குறள் சொல்லு? டேய் 33. ஏண்டா 336 குறள். என்னடா படிச்ச 10வதுல? நீ எப்படிடா 10வதுல வந்து 1330? ஆமா நீ படிச்சு கிழிச்ச, வீட்டுல உள்ள காட்சி தான் தண்டம். 1330. ஆமா. இதுல எத்தனை அதிகாரம்? அதுல அதிகாரம் 130 அதிகாரம், 133 அதிகாரம், 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டுகள் மீதம் மொத்தம் 133 அதிகாரத்திற்கு 1330 குறள். ஆமா சரியா? இப்ப திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள்ல மொத்தம் எத்தனை சீர்? ஒரு குறள்ல எத்தனை சீர் மொத்தம்? 7 சீர் வேணும். சரி, 7 சீர் என்னென்ன சொல்லு? பொங்க சீரு, திவாலி சீரு, சடங்கு சீரு, ஆடி சீரு, பால் சம்பு சீரு, இது பூப்புன நீராட்டு சீரு, மஞ்சள் நீராட்டு சீரு. எரும மாடு சீரு நீ எதை சொல்லுவோன்னு கேட்டா என்னடா சொல்ற நீ? ஐயா சீரு நாங்க தான் தாய் மாமி, எங்களுக்கு தெரியாதா? அந்த சீரை கேட்கல ராஜா. மாமா ஏய் சீருன்றது தெரியாதா? சின்ன பிள்ளை பாய்ந்து போனா தண்ணி அடிப்பாங்கல்ல, அதான் சீரு. அதான் பாயலாடே சாமி நம்ம மேல கோவம். உங்ககிட்ட வந்து பேசுறேன் பாரு நானு. சரி, கம்பர் பிறந்தது திருவனந்தூர், பேரனந்தூர்ல. கம்பர் எந்த ஊர்ல இறந்தார்? ஆனா பிறந்ததை கேட்டீங்க, எங்க அண்ணன் சொல்லிச்சா. இறந்ததை மட்டும் கேட்காதீங்க சாமி. கம்பர் ஐயா ஐயா. என்னங்கடா? ஏய் ஏப்பா, நீங்க பதில் சொல்லணும் ராஜா. சொல்ல வேணாம். பதில் சொல்ல வேணாம்டா. கம்பர் நான் கேள்வியே கேட்கல. விட்டுரு கேள்வி. ஏண்டா டே, என்னடா கம்பர் எந்த ஊர்ல இறந்தாருன்னு 2 பேரும் அழுவிய, பதில் சொல்ல வேணாம் சொன்ன சிரிக்கிறீங்க என்னடா? இல்ல அவரை பத்தி நினைச்சா எங்களுக்கு. சாப்பா, எந்த ஊர் தம்பி? எந்த ஊர்? என்னது? வெள்ளலூர் இல்லையா? நீங்க எல்லாம் அந்த வெள்ளலூரோட பேரை பிற்காலத்துல தூக்கி நிறுத்த போற ஆளுங்க. இப்பவே கருத்துட்டாங்கல்ல. நீங்க கட்டாயம் நிறுத்திடுவீங்க, எப்படியே வளர்ந்தீங்கன்னா. உங்களால அந்த ஊர் வெள்ளலூருக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சாமிகிட்ட பேசுறாங்க, சாமி வாங்கிட்டுவாரு. பேசலாம் என் கூட தான் எடுத்துக்கணும். சாமி வந்து வாங்கிட்டுவாரு. தம்பி வாங்க அண்ணே. கம்பர் எந்த ஊர்ல இறந்தாரு சொல்லு. ஐயோ ஐயோ. ஏன்டா ஐயா கம்பர் ஐயா, நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க? கடைசியில போயிட்டாரா? அப்பாடா, அவர் எந்த ஊர்ல இருந்தார் நம்மளுக்கு என்ன தெரியும்? அம்மா அதெல்லாமா அப்பா நாரதர் போயிட்டாரியா? ஐயா கம்பர் அங்கிட்டு போ. அண்ணே இது 16ஆம் நாள்லண்ணே, ஒரு வருஷம் திரும்பிருச்சுண்ணே. அம்மா அப்பாங்களாம் வர்றாங்களா? அப்பாவுக்கு நெஞ்சு வலி. அம்மா ஐயா அவங்க மேல உசுரா இருப்பாரு கம்பர் ஐயா. ஏய் கம்பர் யாரு? எங்க அம்மாவோட பிறந்தவரு. உங்க அம்மாவோட பிறந்தாரா? ஏன்டா அறிவட்ட முட்டா மாமே, தாய் மாமே. யாரு கம்பரா? டேய் நான் அவளை சொல்லலடா, ராமாயணத்தை எழுதினார் இல்லையா கம்பர்? ராமாயணத்தை எழுதுறவரா? அவருக்கு நம்மளுக்கு சுத்தமா பிடிச்சுக்கிறாரு. சரி, அப்ப அவர் பேரை சொல்லுங்க. அவர் எந்த ஊர்ல இறந்தாரு சொல்லுங்க. ஐயா நம்மளுக்கு பிடிச்சுக்கிறாருங்க. அவர் எந்த ஊர்ல இறந்தார் அவரு? ஐயா அவர் பேச்சே அவங்க குடும்பத்தையும் எங்க குடும்பத்தையும் சத்தியமத்தியம் பண்ணிருக்கோம். டேய்
இப்ப எதுக்குடா ரெண்டு பேரும் அழுதிய? என்னடா செத்தாரு? யாரா செத்தாரு? மதுரையில செத்தாரு. எங்கடா செத்தாரு? மதுரையில செத்தாரு. ஐயோ, உன்னை கையெடுத்து கும்புறேன்டா நானு. டேய் தயவு செய்து வாயமுறான். நீ அழுகிற பார்க்க முடியல என்னால. சரி உள்ள சத்தம் கடிச்சு என்னப்பா தம்பி? உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. வர சொல்லு பாப்போம். எல்லாம் நான் என்னடா கேட்கிறேன். குடும்பத்தை வச்சு குடும்பம் புழுந்தே இருக்கேன். சாமி போயிட்டாரா? அவ ஜெயிச்சிட்டோம்ல, நாரதரை ஜெயிச்சிட்டோம். நாரதர் நம்மகிட்ட முடியுமா? இல்ல பேச முடியுமா? நாரதர் நம்மகிட்ட பேசி தப்பிக்க முடியுமா? வரத்து கேள்விய கூட கேட்டு பாப்போம். கண்ணே வெள்ளையம்மா, என்னடான்னாத்தே எனக்கு சோறே இறங்க. ஏய் வள்ளியம்மன் நாடகத்துல பொம்பளைக்கு வெள்ளையம்மன் பேர் வைக்கிறது இல்லையா? கண்ணே சந்திரமதி வா தங்கம். உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதா அழுக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்ல எவதா ஊரையெல்லாம் இவதான ஆசமாமே இவதான பா